வணக்கம் உறவுகளே! இன்னைக்கு மகா கிச்சன்ல பூரி தான் பார்க்க போறோம். அதுக்கு கோதும மாவு, ரவை, உப்பு, எண்ணெய் ஊத்தி இந்த மாரி டைட்டா பெசஞ்சுக்கணும். ஒரு 15 நிமிஷம் கழிச்சு குட்டி குட்டி பால்ஸா ரெடி பண்ணி, அத மாவுல தொட்டு ஒண்ணு போல ஈவனா தேய்ச்சுக்கணுங்க. இப்ப நான் காமிக்கிறேன் பார்த்தீங்களா? இந்த மாரி தேய்ச்சு வச்சுக்கணும். அப்புறம் ஒரு கடாயில எண்ணெய் ஊத்தி, எண்ணெய் சூடான உடனே நம்ம தேய்ச்சு வச்ச மாவ இதோட போட்டுட்டு, கரண்டில தட்டி குடுக்கோம் பார்த்தீங்களா? இந்த மாரி தட்டி குடுத்தீங்கன்னா, புசு புசுன்னு பூரி எப்படி உப்பி வருது பார்த்தீங்களா? அப்படியே லைட்டா திருப்பி விட்டு, அதையும் ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணோம்னா, சூப்பரான புசு புசுன்னு பூரி ரெடி ஆயிட்டுங்க. இந்த மாவு எப்படி பிசையணுங்கிறத அடுத்த வீடியோல அப்லோட் பண்றேங்க. அப்புறம் பூரிக்கு தொட்டுக்கிட ஆல் டைம் ஒரே ஒரு டிஷ் தாங்க. அதுவும் நம்ம உருளைக்கிழங்கு மசாலா சூப்பர் டேஸ்ட்டா இருக்குங்க. அதையும் நான் ஹோட்டல் ஸ்டைல்ல ட்ரை பண்ணியிருக்கேங்க. அதோட வீடியோவ மதியம் அப்லோட் பண்றேன். அதையும் நீங்க கண்டிப்பா பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்கங்க. இது நான் சாப்பிட்டு பார்த்தேங்க. சூப்பர் டேஸ்ட்டா இருந்தது. நீங்களும் சாப்பிடுங்க. பாய்.